கரும்பு சென்னல் பைங்கமுகொடு கலந்துயர் கழனியம் படை நீங்கி அரும்பு மென்மலர் தளிர் பலம் மூலம் என்ற அனைத்தின் ஆகரமான மருங்கில் நந்தனவனம் பணிந்து அணைந்தனர் மாட மாளிகை ஓங்கி நெருங்கு தில்லை சூ நெடுமதில் தென் திருவாயில் நேர் அணித்தாக. சீகாழி சிதம்பரத்துக்கு தெற்க இருப்பதனால அவர் சிதம்பரம் நோக்கி போகும்போது ஞானாகாய தலம் அல்லவாது. உலகம் என்கிற ஒரு புருஷனுக்கு மனிதனுக்கு இதய தாளமா இருப்பது அல்லவா. இடைகளை நாடியும் பிங்களை நாடியும் சுழுமுனை நாடியும் சந்திக்கிற இடம் தில்லை. நம்ம உடம்புல இருக்கிற இடைகளை அதே உலகத்தை பொறுத்த மட்டில் இலங்கை, பிங்களை நம்ம உடம்புல இருக்கிற வல நாசியில் இருக்கிற நாடி, உலக பொறுத்த அளவுல அண்டகோளத்தினுடைய உச்சி முனை, சுழுனை நாடி நம்ம முதுகு தண்டுவடத்தை ஊடுருவி செல்கின்ற ஒரு நாடி. அது உலக பொறுத்த அளவுல பொதிகையில தோன்றி மேருமலைக்கும் போகும், பொதிகையில தோன்றி மேருமலை வரைக்கும் போகும். அந்த சுழுனை, இடைகளை, பிங்களை எனும் நாடிகள் உடம்புலையும் சரி உலகத்திலையும் சரி சந்திக்கிற இடம் இதயம். உடம்புல இதயத்தானம், உலகில சிதம்பரத்தானம். ஆகவேதான் சிதம்பரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். தொடர்ந்து சிதம்பரம் வழிபடுறவங்களுக்கு இதய நோய் வராதுன்னு சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். ஏன் அவ்வளவு? இதய நோய் மட்டுமா? எந்த நோயும் தான் வராது. தேவாரம் சொல்லுதே, தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே நீரார் சடையானை நித்தல் தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே. அடுத்த பாடல சொல்லுவார், சேனார் வாட்டில்லை சிற்றம்பலம் ஏத்த மானோயெல்லாம் வாழா மாயே. இது அனுபவத்துல கண்டு இருக்கும். இந்த பாடல 2 பாட்டை பாடிய பல பேருடைய இதய நோய் நீங்கி இருக்கு, அனுபவத்துல பார்த்துருக்கும். ஏன்னா சம்பந்தருடைய வாக்கு பொய்க்காது. சைவர்களுக்கு கிடைத்த அரும்பெரும் கொடை அந்த தேவார திருவாசகங்கள் தான். அவற்றை ஓதினா போறோம், அதுக்கு மேல என்ன தவம்? வேற எந்த நோக்கத்திலையும் நம்ம ஈடுபட வேண்டாம். தேவாரங்களை ஓதி நம்ம பொழுத சிவப்பொழுதா கழிப்பதை விட மேலான பாக்கியம் இருப்பதா எனக்கு தெரியல. எத்தனை பாடியிருக்காங்க.